அதே டெல்லிகிட்ட போய் இன்னைக்கு சுதி குறைஞ்சி பேசுகிறாரு. முன்னெல்லாம் டிடி தினகரனா யார் அவருன்னு அவங்க எல்லாம் அந்த கட்சியில் இருக்காங்க அப்படிங்கிறார். புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் உட்கார வச்சுட்டு யாரோ கேட்குறீங்க கூட்டணி ஆச்சுன்னு டிடி விஜயபாஸ்கர் சொல்கிறாருன்னு அவர் ஒரு எழுச்சி பையனா டான்ஸ் போட்டுட்டு இருந்தார். அப்போ அது அவங்கள பற்றிலாம் பேசாதேன்னு ஆரம்பித்தார். அப்போ எங்கள் கட்சி நிர்வாகிகளாம் கொதித்து போய் அன்றைக்கி வெளியேறுன்னு சொன்னார். பொறுமையாக இருங்க. இன்னும் அமித்ஷா இவரை முதலமைச்சர்னு சொல்லலை. அவர் டெக்னிக்கலாக தான் பேசுகிறாரு. முதல் நாள் சொன்னதே உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லி தலைமை மாண்புமிகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு தலைமை அண்ணன் எடப்பாடின்னு தான் சொன்னார். நீங்கள் அதை முதலமைச்சர் கேண்டிடேட்னு இன்டர்பிரேட் பண்ணால் அப்புறையே அவர் மற்ற பேட்டிகளில் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர்னு சொல்லணும். அவருக்கு என்ன பயம் இருக்குது? இது சரி வராது தெரியும் அவருக்கு. இன்னொன்று எல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் 4 மாதம் இருந்தார் திடீர்னு வெளில போயிட்டாருன்னு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பழனிசாமி அவர்களும் பேசிக்கொண்டு என்னை டெல்லிக்கு வர வைத்து என்னை காம்ப்ரமைஸ் பண்ணணும், கன்வின்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. டெல்லிக்கு அழைக்கப்படுவோன்னு தெரிஞ்சதும் அங்கே போயிட்டு நான் கன்வின்ஸ் ஆகணும் கேட்டு வரேன்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் நான் அங்கே ஒரு தலைவர்களாக இருக்கிறவங்க பேசுகிறப்ப நம்ம ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நம்ம இடையில முடிச்சுட்டு வர்றது நல்லா இருக்காதுன்னு தான் முன்னாடியே நிலைப்பாட்டாங்க. நான் செப்டம்பர் 1ஆம் அறிவித்தேன். உங்களுக்கு அங்கே நான் இருக்கும். அங்கே இப்போ கேட்கப்பட்ட கேள்வி கூட திரு நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் எங்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர், அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அவர் சொல்வதுபடி தான் நடக்கும்னு பேசினார். அன்றைக்கி பார்த்தேன். இதெல்லாம் ப்ரீ பிளான் இல்லை. அதை எனக்கு மெசேஜ் பார்த்தேன். நியூஸு போய் இறங்கின உடனே மீடியாவுக்கு போனேன். முதல் கேள்வியே என்கிட்ட நயினார் நாகேந்திரன் நீங்கள் பாருங்கள். அதை திருப்பி ப்ரெஸ்காரர் கேட்டார். நயினார் நாகேந்திரன் எடப்பாடி தான் முதலமைச்சர், அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார்னு சொன்னார்னா நான் அந்த கேள்வியை அவாய்ட் பண்ணிவிட்டு 24 பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் 3வது முறைங்கிறதுக்கு தான் அன்கண்டிஷனல் நாங்கள் போனோம். இது சட்டமன்ற பொது தேர்தல் 26 இல்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் முதல் வேட்பாளர் யார் என்பதையும் அது மாதிரி சொல்லி நான் டிசம்பரில் அறிவிப்பேன். அப்போ அங்கே சுபாஷ் மாதிரியோ ராஜேஷ் மாதிரியோ உங்களை மாதிரியோ சுருடாக அடுத்த கேள்வி கேட்டுருந்தாங்களா? நீங்கள் அப்படின்னா என்டிஏ விட்டு வெளியே இருந்தீங்கன்னா ஆமான் இருப்பேன். கேட்கல, நானும் போயிட்டேன். அந்த கூட்டத்தில் காட்டுமன்னார் கோயில் போனால் அங்கே போய் அறிவிக்கும். அங்கே அடுத்தது எங்கள் பேரூராட்சி செயலாளர் முத்துப்பாண்டி வீட்டு ரிசப்ஷனுக்கு போகிறேன். இதெல்லாம் 3 மாதம் முன்னாடி ஃபிக்ஸ் ஆனது. அங்கே போன உடனே ப்ரெஸ்ஸில் முதல் கேள்வி என்டிஏ விட்டு வந்துட்டாங்க. ஆமாங்க வந்துட்டாங்க. இது எதுவுமே ப்ரீ பிளான்டு கிடையாது. ஆனால் ஒன்று டெல்லியில் என்னை அழைப்பதற்கு முன்பு அந்த நிலைப்பாட்டை நான் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சொல்கிறது ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். 4 மாதம் நான் என்றைக்குமே அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை தாண்டி பழனிசாமி ஏற்றுக்கிட்டே நீங்கள் சொல்லியிருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு முறை கேட்டப்போ கூட தேனியில் ஒரு ரிப்போர்ட்டர் வெற்றி கேட்டப்போ கூட அவர் உங்களுக்கு சொன்ன எங்கள் கூட்டணிக்கு தான் உங்கள் பழனிசாமி வந்திருக்காருன்னு நான் சொன்னேன். ஏன் அமைதியாக இருந்தேன்னா நான் நம்பினேன். சிலர் நல விரும்பிகள் முதலமைச்சர் வேட்பாளர் நல்ல வேட்பாளர் அறிவிக்கப்படுவார், நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த தர்ம சங்கடம் இருக்காதுன்னு சொன்னதை நம்பி இருந்தேன். இதுக்கு மேலே போச்சு, அது வேறு போக்கில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சதான் நான் வெளியே இருக்கேன். வேறு ஒன்றும் இதில் பெரிய காரணம் எனக்கு தூண்டுதல், அவர் தூண்டினா இதெல்லாம் யாரும் என்னை தூண்ட முடியுமா?